ஜீவன் எலக்ட்ரிக்கல் குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாங்கள் இன்று இந்த வீடியோவில் டவர் இன்சன் வாட்டர் ஹீட்டரை எவ்வாறு திருத்துவதுன்னு சொல்லி முழுமையாக பார்ப்போம். இந்த ஹீட்டரில் என்ன பழுதுன்னு சொல்லி பார்த்தால், ஹீட்டரானது பவரை வழங்கினோன்னே க்ரீன் லைட் வேலை செய்யுது. ஹீட் மூட்டுக்கு மாற்றினோன்னே ஹீட்டானது வேலை செய்யவில்லை. ரெட் கலர் இண்டிகேட்டர் வேலை செய்யலை. தண்ணீர் சூடாகவில்லை. இதை எவ்வாறு திருத்துவது என்று சொல்லி முழுமையாக பார்ப்போம். நீங்கள் பார்க்குறது டவர் இன்சன் வாட்டர் ஹீட்டர். இதை நாங்கள் முதல்ல கவரை ஓப்பன் செய்து பார்ப்போம். நீங்கள் பார்க்குறது இன்சைட் வியூ. முதல்ல நாங்கள் பவர் சப்ளையை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பவரை வழங்கினோன்னே க்ரீன் லைட் வேலை செய்யுது. இப்போ டெஸ்டிங் பட்டன் ரீஸ்டார்ட் பட்டன் அமர்த்தும் போது க்ரீன் லைட் ஆனது ஆன் ஆகி ஆஃப் ஆகி வேலை செய்கின்றது. செலக்டர் சுவிட்சை நாங்கள் ஹீட்டரை செலக்டர் சுவிட்ச் மூலம் கண்ட்ரோல் பண்ணும்போது ஹீட்டரை வேலை செய்யலை. ஹீட்டரை வேலை செய்யும்போது ரெட் லைட் வேலை செய்யும். பார்த்திங்கன்னு சொன்னால் ரெட் லைட் வேலை செய்யலை. இதை நாங்கள் எவ்வாறு திருத்துவதுன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்திங்கன்னு சொன்னால் நான் காட்டுகின்ற இந்த பகுதிகளை தான் நாங்கள் முதல்ல பரிசோதித்து பார்க்க வேண்டும். இப்போ பார்க்குறது கோயிலை நாங்கள் மல்டிமீட்டரை வைத்து பரிசோதித்து பார்க்கலாம். முதலில் நாங்கள் கோயிலை பொருத்தி இருக்கும் ஸ்க்ரூக்களை முதலில் அகற்றிக்கொள்வோம். ஹீட்டிங் தெர்மோஸ்டேட்டில் இணைத்திருக்கும் வயரை முதலில் அகற்றிக்கொள்வோம். அதே போல் கோயிலில் இணைக்கப்பட்டிருக்கும் வயரை நாங்கள் அகற்றிக்கொள்வோம். வயர் கனெக்ஷனை நாங்கள் கழட்டிட்டோம். இப்போது கோயிலை தனியாக பிரித்தெடுப்போம். பைப்பை பொறுத்திருக்கும் கிளிப்பை கழட்டி நாங்கள் பைப்பை செப்பரேட்டாக கழட்டி எடுப்போம். கோயிலில் பொருத்தப்பட்டிருக்கும் கிளிப்புகளை கழட்டி கோயிலை நாங்கள் தனியாக பிரித்தெடுத்துட்டோம். இப்போ மல்டிமீட்டரை வைத்து கோயிலை நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம். இப்போ கோயில் பழுதாக இருந்ததுன்னு சொன்னால் மற்ற பழுதலை பார்ப்பதில் பயனில்லை. அதனால் முதலில் கோயிலை பரிசோதித்து பார்ப்போம். தெர்மோஸ்டேட்டை முதலில் பரிசோதித்து பார்ப்போம்.
மல்டிமீட்டரின் ஒரு வயரை கோயிலின் ஒரு பகுதியிலும் மற்ற வயரை கோயிலின் மற்ற பகுதியிலும் வைத்து பரிசோதித்து பார்ப்போம். கோயில் பாடி ஷார்ட் இருக்கிறதா என்று சொல்லி அதையும் பரிசோதித்து பார்ப்போம். கோயிலில் எந்த விதமான பழுதும் இல்லை. ஹீட்டரானது ஹீட் வராததுக்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்ப்போம். பார்க்குறது வாட்டர் சென்சார். இது நன்றாக இருக்கின்றது. இந்த பகுதி தான் ஹீட் ஏறாததுக்கான முக்கிய காரணம். இதை நாங்கள் எவ்வாறு மாற்றுவதென்று சொல்லி பார்ப்போம். அதற்கு பதிலாக இந்த பார்ட்ஸை நாங்கள் மாற்றுவோம். இது புதிதாக வாங்கப்பட்ட பார்ட்ஸ். நாங்கள் எவ்வாறு மாற்றுவதென்று சொல்லி பார்ப்போம். பார்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியாக கலண்டு வந்துட்டுது. இதுதான் பழுதுக்குரிய காரணம். இதை நாங்கள் இதனுடன் இணைக்கப்பட்டிருக்கும் வயர்களை முதலில் அகற்றிக்கொள்வோம். இந்த பார்ட்ஸ் ஹீட்டருடன் ஏற்கனவே பொருத்தப்பட்டது. இது புதிதாக நாங்கள் வண்டிய பொருள். புதிதாக வாங்கப்பட்ட இந்த பொருளை நாங்கள் எவ்வாறு வயருடன் இணைப்பதென்று சொல்லி பார்ப்போம். கோயிலை நாங்கள் பைப்புடன் இணைத்து ஏற்கனவே நாங்கள் கழட்டியது போல அந்தந்த இடத்தில் வைத்து அதை ஸ்க்ரூக்களின் உதவியுடன் பொருத்திக் கொள்வோம். எல்லா ஸ்க்ரூவையும் அந்தந்த இடத்துல வைத்து நாங்கள் பூட்டிக்கொள்வோம். நாங்கள் கழட்டி எடுத்த எல்லா ஸ்க்ரூவையும் நாங்கள் பூட்டியாச்சுது. அதை ஒரு முறை நன்றாக டைட் பண்ணிக்கொள்வோம். நாங்கள் ஏற்கனவே கழட்டிய வயரை அந்தந்த இடத்தில் பொருத்திக் கொள்வோம். அதே போல் ஹீட்டரின் கோயிலுடன் இணைக்க வேண்டிய வயரையும் அதனுடன் இணைத்துக் கொள்வோம். எர்த் வயரை நாங்கள் முடியுடன் இணைத்துக் கொள்வோம். தேர்மோசெட்டுடன் இணைக்க வேண்டிய வயரை நாங்கள்
தெர்மோஸ்டேட்டுடன் இணைத்துக் கொள்வோம். இப்போது எல்லா வயர் கனெக்ஷனையும் நாங்கள் பொருத்திட்டோம். இப்போது பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். ஹீட்டரில் என்ன பழுது என்று பார்த்தால் இந்த பார்ட்ஸ் தான் பழுதாக இருக்கின்றது. இதை நாங்கள் ஏற்கனவே மாற்றி அமைத்து விட்டோம். இப்போது பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். பவரை வழங்கினோன்னே பச்சை லைட்டானது வேலை செய்கின்றது. ஹீட்டருண்ட கண்ட்ரோல் சுவிட்சை நாங்கள் திருவதன் மூலம் சிவப்பு லைட்டானது வேலை செய்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.